வணக்கம் நண்பர்களே. கெட்டது செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது செய்கிறவங்களுக்கு கெட்டதாகவே நடக்குது. இப்படி நம்மளில் நிறைய பேர் யோசிச்சிருப்போம். கெட்டது செய்கிறவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க எங்கே கெட்டு போயிட்டாங்களா, நல்லது செய்கிற நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோன்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். இந்த கதை உங்கள் மனசில் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். வான்லோகத்தில் பெரிய தூதர் ஒருத்தவங்க, சின்ன தூதர், அப்படி 2 பேர் இருக்காங்க. பெரிய தூதரோட அசிஸ்டண்ட் தான் சின்ன தூதர். சின்ன தூதர் பெரிய தூதர் அசிஸ்டண்ட் ஆகி ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. பெரிய தூதர் சின்ன தூதருக்கு அங்கே உள்ள பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. நாட்கள் கொஞ்ச நாள் போகுது. போகும்போது சின்ன தூதருக்கு பெரிய தூதர் மேலே ஒரு சிறிய மனக்கசப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன தூதருக்கு பெரிய தூதர்கிட்ட அவரோட மன கவலைகளை சொல்லவும் முடியல. ஏன்னா அவர் சீனியர் இல்லையா, சொல்லவும் முடியல. என்ன பிரச்சனைனா, பெரிய தூதர் கெட்டது பண்ணுறவங்களுக்கு நல்லதாகவே செய்கிறாரே, நல்லது செய்கிறவங்களுக்கு கெட்டதாகவே செய்கிறாரேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம். ஆனால் சீனியர்கிட்ட அவரால் கேட்கவும் முடியலை. அப்போ ஒரு நாள் சின்ன தூதருக்கு இருக்க முடியலை. உடனே நல்லா அவர்கிட்ட போய், எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய தூதர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த பெரிய தூதர் கேட்குறாரு, அது என்ன உனக்கு என் மேலே கோவம், எதனால என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அந்தால நம்ம சின்ன தூதருக்கு சொல்லவா வேணும். உடனே அவர் மேலே இந்த மனக்கசப்பெல்லாம் கொட்டுறார். நீங்கள் அங்கே அப்படி பண்ணீங்க, வடக்கு பெட்டி ராமசாமிக்கு அப்படி பண்ணீங்க, தெற்கு பெட்டி ராமசாமி கெட்டவன், அவனுக்கு அப்படின்னா நல்லது செஞ்சீங்க, கிழக்கு பெட்டி முனியம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கெட்டது செஞ்சீங்க, மேற்கு பெட்டி தாசன் ரொம்ப நல்லவர், அவங்களுக்கு நீங்கள் கெட்டது செஞ்சீங்க, ஏன் அப்படி செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நியாய தீர்ப்பு ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சின்ன தூதர் பெரிய தூதர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ பெரிய தூதர் சொல்கிறாரு, நான் உனக்கு இப்போ வார்த்தைகளால் சொன்னால் நீ இப்போ அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. நீ என் மேலே ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கா. உனக்கு நான் நிரூபித்து தான் காமிக்கணும்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு என்னை விட்டு நாளைக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே உனக்கு நான் எல்லாம் விளக்குவேன் அப்படின்னு சொல்லி பெரிய தூதர் சின்ன தூதர்கிட்ட அறிவுரை சொல்லி அனுப்புகிறாரு. சின்ன தூதரும் சரி நமக்கு அப்போ அவர் ஏதோ சொல்லி தர போகிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. மறுநாள் ராத்திரி பெரிய தூதர் சின்ன தூதரை கூப்பிட்றாரு, வா நம்ம பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு. பூலோகத்துக்கா, எதுக்கு நம்ம இப்போ பூலோகத்துக்கு போகணும், நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பூலோகத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது பயங்கர மழையில் இவங்க 2 பேரும் மனித உருவம் எடுக்கிறாங்க. மனித உருவம் எடுத்து, அதுவும் ஏழை உருவம் எடுத்துட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. பயங்கர மழை பெய்யுது. அங்கே போய் நிற்கும்போது கதவை தட்டுறாங்க. அந்த பணக்காரர் கதவை திறக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இவங்க பெரிய தூதர் சின்ன தூதர்னு சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம், எங்களால் இப்போ பஸ் ஏறி போக முடியாது, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த பணக்காரருக்கு விருப்பமே இல்லை, அவங்கள இங்கே வீட்டில் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு விருப்பமே கிடையாது. இருந்தாலும் சரி நேரம் ரொம்ப 10 மணி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சரி உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில், ஆனால் இவங்க 2 பேரையும் அவர் தங்க வச்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில். ஸ்டோர் ரூம்னா புது பொருள் வாங்கி வைக்கிற ஸ்டோர் ரூம் கிடையாது, வேஸ்ட் பொருள் சேர்த்து வைக்கிற ஒரு குடோன் மாதிரி ஒரு ஸ்டோர் ரூமில் இவங்க சரி நீங்கள் வேணால் இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு விடுறாங்க. அப்போ சின்ன தூதரும் பெரிய தூதரும் சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு சொல்லி இந்த 2 தூதர்களும் கேட்குறாங்க அந்த பணக்காரர்கிட்ட. பணக்காரருக்கு இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க விருப்பமே இல்லை. சரி மணி 10க்கு மேலே ஆயிடுச்சு, இனி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் காலையில் வச்ச பழைய சாப்பாடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அதை வேணால் நாங்கள் தரவா அப்படின்னு கேட்குறாங்க. தூதர்கள் 2 பேரும் சரி நீங்கள் அதையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க. தண்ணி கேட்குறாங்க, தண்ணி கூட
ஏதோ ஒரு பழைய பாத்திரத்தில் கொண்டு இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோட உபசரிப்பு, அந்த பணக்காரரோட உபசரிப்பு சரியில்லை. அதை 2 தூதர் சின்ன தூதரும் பெரிய தூதரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரின்னு சொல்லி போய் படுக்கிறாங்க. நல்லா 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குது. சின்ன தூதர் முழிச்சிட்டாரு. முழிச்சிட்டு எங்கேருந்துடா சவுண்ட் வருதுன்னு பார்த்தா, பெரிய தூதர் அந்த ரூமில் உள்ள ஓட்டை உடைசல் எல்லாம் அடைச்சிட்டு இருக்கதும், கொத்திக்கிட்டு இருக்கதும், ஓட்டை உருவாக்கவும் செய்கிறாரு, அடைக்கவும் செய்கிறாரு. அப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்தால இவர் சின்ன தூதர் பார்க்குறாரு, என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா சீனியர்கிட்ட நம்ம எப்போவுமே கேள்வி கேட்டால் அவங்க கோவப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சின்ன தூதர் தூங்கிட்டாங்க. பெரிய தூதர் என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த ஓட்டைகளை அதெல்லாம் அடைக்கிறாரு. அடைச்சிட்டு வேறொரு மூலையில் மட்டும் அவர் ஓட்டை பண்ணி விடுறாரு. சரின்னு சொல்லி தூங்கிட்டாங்க. காலையில் வந்து அந்த பணக்காரர் வந்து எந்திரிச்சு இங்கே அந்த அந்த ஸ்டோர் ரூம் திறந்து பார்க்குறாங்க. 2 பேருமே இல்லை. அப்போ அந்த பணக்காரர் என்ன நினைக்கிறாரு, அப்படா நம்மகிட்ட சொல்லாமல் எப்படியோ போயிட்டாங்க, நமக்கு தொந்தரவு இல்லாமல் போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. 2 தூதரும் அங்கே வான்லோகம் போயிட்டாங்க. திருப்பி எடுத்த மறுநாள் இரவு வருது. மறுநாள் இரவும் பெரிய தூதர் வந்து சின்ன தூதரை கூப்பிட்றாரு. வா இன்னைக்கு நம்ம பூலோகம் போகணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. சரி நேற்று கூட்டிகிட்டு போனீங்க, நேற்று கூட்டிகிட்டு போயுமே எனக்கு எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை, இன்னைக்கு திருப்பி என்னத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு சின்ன தூதர். அதுக்கு பெரிய தூதர், கண்டிப்பாக நீ இன்னைக்கு என் கூட வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இன்றைக்கும் அவருங்க பூலோகம் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை. இந்த மழையில் இன்றைக்கி எங்கே போகிறாங்க, சாதாரண ஏழை குடும்பத்துக்கு போகிறாங்க. அதே ஏழை வேஷம் போட்டுக்கிட்டு தான் போகிறாங்க. 2 பேரும் ஏழை மனித வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஏழை குடும்பத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் கதவை தட்டுறாங்க. இங்கே வரும்போதும் இரவு 10 மணி. கதவை தட்டுனோன்னு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்தை வந்து எட்டி பார்க்குது. எட்டி பார்த்துட்டு 2 பேர் நிற்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு உள்ளே போய் அவங்க அப்பாட்ட சொல்லுது, அம்மா 2 மாமா வந்திருக்காங்க, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு. உடனே கணவனும் மனைவியும் வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா மழையில் நனைஞ்சி அப்படி நிற்கிறாங்க. உடனே அவங்க என்னன்னு கூட கேட்கல, ஏன் என்ன வேணும் எதுக்கு வேணும், உள்ளே வாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்கிறாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் இருந்ததுலேயே நல்ல துண்டு அதை கொண்டு தலை துடைக்க கொண்டு கொடுக்குறாங்க, டவல் கொண்டு கொடுக்குறாங்க, தலையை துடைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி அவங்க உள்ளே வராங்க. கணவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு மாற்று துணி அவர்கிட்ட இருக்கிறதுலே நல்ல துணி, அவனை வீட்டுக்கு போடுற துணி இல்லாமல் வெளியே போட்டுட்டு போகிற மாதிரி பட்டு நல்ல துணி 2 துணியை கொண்டு கணவரோட துணியை கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் துணியை மாற்றிக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் நனைஞ்சிட்டிங்கல்ல. இந்த நேரத்தில் மனைவி என்ன பண்ணுறாங்க, வந்தவங்களுக்கு சாப்பாடு செய்ய போயிருக்காங்க. இரவு 10 மணி அப்புறம்னு கூட அவங்க பார்க்கல, அவங்க சாப்பாடு செய்ய போகிறாங்க. சாப்பாடு அவங்க வீட்டில் இருந்த காய்கறி இருந்த அரிசியை வச்சு அவங்க நல்ல சாப்பாடு செஞ்சுட்டு, இவங்க துணி மாற்றிட்டு வர முன்னாடி அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இவங்க கொண்டு கொடுக்குறாங்க. ஐயா நீங்கள் சாப்பிடுங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம், அவங்கள பார்த்தாலே ரொம்ப வந்து சோர்வாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு சின்ன தூதர் பெரிய தூதரோட முகத்தை பார்க்குறாரு. நம்ம வந்து அவங்கள்ட்ட சாப்பாடு கேட்கவே இல்லை, ஆனால் வந்து இவங்க வந்து நமக்கு சாப்பாடை கொண்டு தராங்களே அப்படின்னு. பெரிய தூதர் அந்த லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு அந்த சிரிப்புக்கு அர்த்தம் வந்து சின்ன தூதருக்கு அப்போ தெரியலை. சாப்பிட்டாச்சு, 2 பேரும் சாப்பிட்டுட்டு சரி இனி நீங்கள் ஓய்வு எடுத்துட்டு காலையிலே போங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவனும் மனைவியும் சொல்கிறாங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கே படுத்துக்கிறோன்னு சொல்லி தூதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க வீட்டு ஹாலை சொல்கிறாங்க, நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோம். உடனே அந்த கணவன் மனைவியும் சொல்கிறாங்க, வேண்டாம், எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு படுக்கை அறை தான், அந்த படுக்கை அறையில் நீங்கள் என்னைக்கு பயன்படுத்திக்கோங்க, நாங்கள் குழந்த கணவன் மனைவி நாங்கள் 3 பேர் நாங்கள் இங்கே ஹாலில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ரூமில் போடுறாங்க. ஏன்னா அவங்க படுக்கை அறையில் ஒரே ஒரு பெட் மட்டும்தான் இருக்குது, ஹாலில் வந்து பெட் இல்லை. அதில் 2 தூதர்களும் உள்ளே போய் அவங்க பெட்டில் படுத்தாச்சு. கணவன் மனைவி குழந்தை அவங்க வந்து ஹாலில் தூங்கிக்கிறாங்க. இன்றைக்கும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அதே டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குது. சின்ன தூதர் முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்துட்டு பார்த்தா அங்கே வந்து பணக்கார வீட்டில் என்ன பண்ணார், நம்ம பெரிய தூதர் வந்து ஓட்டையை அடைச்சிட்டு இருந்தார். இங்கே இந்த ஏழை வீட்டில்
ஓட்டையை உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ சின்ன தூதர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. என்னடா இது, ஏற்கனவே வீடு சின்ன வீடு, ரொம்ப பெரிய வீடாக ஒன்றும் இல்லை. இன்னொன்று ஏற்கனவே இங்கே அங்கங்கே உடஞ்சி தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம தூதர் வந்து இப்படி உடச்சி விட்டுட்ருக்காரு, இவர் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு மனசில் பெரிய தூதர் மேலே கோவம் தான், இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியலை. கோவத்தில் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே இருக்கிறார். அப்புறம் பெரிய தூதரை அங்கே அங்கங்கே ஓட்டை போட்டுட்டு தூங்கிட்டாங்க. காலையில் எங்கள் கணவன் மனைவி எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க, 2 பேரையும் காணலை. என்னடா காணலை? ஐயா, நம்ம ஒரு கப்பு நமக்கு அவங்களுக்கு ஒரு பால் கூட கொடுக்காம அனுப்பிட்டோமே, அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. தூதர்கள் மேலே போயாச்சு. ஒரு 6 மாதம் இந்த கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குது. சிறிய தூதருக்கு இன்னும் அந்த பதில் கிடைக்கவே இல்லை. பெரிய தூதர்கிட்டருந்து சிறிய தூதருக்கு பதில் கிடைக்கல. இவரும் அவராக எப்படா பதில் சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டே இருக்கார். 6 மாதம் கழிஞ்சோடனே ஒரு நாள் திருப்பி அந்த பெரிய தூதர் சின்ன தூதரை கூட்டிகிட்டு கீழே வராரு. கீழே வரும்போது ஃபஸ்ட்டு அந்த பணக்காரர் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பணக்காரர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அதே வீடு அப்படியே இருக்குது, எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்படியே முதல்ல அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாங்களோ அப்படியே இருக்கிறாங்க. அப்போ அந்தளவு சின்ன தூதர் சொல்லுவார், இவங்க ஏன் அப்படியே இருக்காங்க, 6 மாதத்துல இவங்க வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரலையே, எதனால அப்படின்னு. அப்போ அந்தளவு பெரிய தூதர் சொல்லுவாங்க, அது அவனோட மனசை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஒன்று வேறு எதுவுமே சொல்லாமல் திருப்பி இங்கே அந்த ஏழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அந்த ஏழை வீட்டு பக்கத்தில் இருந்த வீடுகள் கூட பெருசாக இருக்கும். நம்ம அந்த ஏழையோட வீடு பார்த்திங்கன்னா அவனுக்கு வீடு பெரிய வீடாக மாறி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த தெருவே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ அந்த சின்ன தூதர் கேட்குறாரு, இது எப்படி சாத்தியமாகும்? அந்த பெரிய பணக்காரன் வந்து 6 மாதம் ஆகி அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கிறான். ஆனால் இந்த ஏழை வீட்டில் எப்படி இவன் மட்டும் நல்லா இல்லாமல் இவனை சுற்றி உள்ள எல்லா குடும்பங்களும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி பெரிய தூதர்கிட்ட கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த பெரிய தூதர் சொல்கிறாரு, 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது, அந்த பணக்கார வீட்டுக்கு வரும்போது நான் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு இருக்கும்போது நீ என்னை பார்த்துட்டு நீ எதுவுமே என்ன கேட்கல. நான் எதனால் அந்த ஓட்டையை அடைச்சேன்னா, அவன் வீட்டில் இருந்த பொக்கிஷங்கள், அவனுக்கு உபயோகப்பட்டிருந்த பொக்கிஷங்கள், அவனுக்கு வந்த நல்லது எல்லாமே அந்த ஓட்டைகளில் நான் அடைச்சிட்டேன். திருப்பி ஏன் ஓட்டை போட்டேன்னா, அவன் திருந்தணுங்கிறதுக்காக, எப்பவுமே அவனுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல, அவன் வந்து திருந்தணும், நல்லவனாக மாறணும். அதுக்காக அந்த ஓட்டையை போட்டு வச்சுருக்கேன். அவன் என்னைக்கு நல்லவனாக மாறானோ அப்போது அந்த ஓட்டை வழி அவனுக்கு பொக்கிஷங்கள் கிடைக்கும். அவன் அன்னைக்கு நம்ம போகும்போது சாப்பிட பழைய சாதம் கொடுத்தான், அது கூட பரவாயில்ல. குடிக்கிற தண்ணி, நம்ம தங்குற இடம், அது எல்லாமே அவன் மனசார அவன் எதுவுமே செய்யவே இல்லை. ஏதோ நம்ம போயிட்டோமேங்கிறதுக்காக வெறுப்பாக தான் செஞ்சான். அதே இது காலையில் அவன் வந்து பார்க்கும்போது நம்ம அங்கே இல்லாததை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானே தவிர, அச்சோ நம்மள்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்களே, ஐயோ விருந்தினரை நம்ம கவனிக்கலேன்னு சொல்லி அவன் மனசளவில் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. அதனால் அவன் வந்து வாழ்க்கை முன்னேறவே இல்லை. மனசார அவன் எதுவுமே நல்லது செய்யவே இல்லை. அதே இது இங்கே ஏழை வீட்டில் பாரு, அங்கே வந்து நம்ம அன்னைக்கு வரும்போதே அந்த கணவன் மனைவி குழந்தைங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அவங்க நம்மளை நல்லா உபசரித்தாங்க. அந்த வீட்டில் உள்ள ஏன் நான் ஓட்டையை போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அந்த பொக்கிஷங்கள் பொங்கி வழியணுங்கிறதுக்காக, அந்த ஓட்டைகள் வழியாக உள்ள பொக்கிஷங்கள் வெளியே வரணுங்கிறதுக்காக தான் அவங்க தரையில் நான் ஓட்டை போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே சரி, அப்போ ஓகே, அப்போ எப்படி அவங்க தெருவே இருந்து சந்தோஷமாக இப்படி பெரிய பெரிய மாளிகை வீடு மாதிரிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சின்ன தூதர் பெரிய தூதர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த பெரிய தூதர் சொல்கிறாரு, இவன் நல்லவனாக இருக்கிறான், தன்னை சுற்றி உள்ளவங்களே அவன் நல்லவனாக மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் இவனோட செல்வங்கள் எல்லாம் அவனுக்கு அடுத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரி அவன் பயன்படுத்திகிட்டு இருக்கான். அது அவன் செய்கிற நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. இப்போ நம்ம சின்ன தூதருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிடுச்சு. கெட்டது செய்கிறவங்க எப்போவுமே நல்லா இருக்க முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி நல்லது செய்கிறவங்க எப்போவுமே கஷ்டத்தில் மட்டுமே இருக்க முடியாது, அவங்களுக்கும் நல்ல வழி கிடைக்கும். இதில் நமக்கு என்ன தெரியுது, கெட்டது செய்யும்போது